பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முதன்மையான செயற்பாடுகளை பற்றி தான் பேசப் போகிறோம். ஏனென்று சொன்னால், நான் தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சியின் மீது வைக்கிற திறனாய்வு என்பது பெயருக்கு நாம் தமிழர் கட்சி, செயலுக்கு நாம் முக்குலத்தோர் கட்சி. அந்த அடிப்படையிலே தான் அண்மை கால நாம் தமிழர் கட்சியினுடைய பதிவுகளும் செந்தமிழர் சீமான் அவருடைய காட்சிகளும் இடம்பெறுகின்றன. கடந்த ஆண்டு பூலித்தேவர் அவர்களுடைய பிறந்த நாளிலே நெற்கட்டும் செவல் அவருடைய நினைவு மண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சிலைக்கு மாலை அணிவித்த செந்தமிழர் சீமான் அந்த தொகுதியின், தென்காசி தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளர், மாநில இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர், நாடறிந்த பேச்சாளர். அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர், இசை மதிப்பாளர். பூலித்தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிற அந்த சிலைக்கு மாலை அணிவிக்கிற போது இசை மதிவாணனை அருகில் வைத்துக் கொள்வதானே தமிழ் தேசியம். அவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு சாட்டை துரைமுருகனை முன்னிறுத்தி அவரே மாலை எடுத்து கொடுப்பது போல் கொடுத்தால் எதிரே இருந்து பார்க்கிற அந்த முக்குலத்தோர் சமுதாயம் மெச்சிக்கொள்ளும், பாராட்டிக் கொள்ளும், வாழ்த்திக் கொள்ளும். ஆனால் அதற்கு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய கோடான கோடி தமிழ் தேசிய உறவுகள் உங்களை எப்படி பார்ப்பார்கள்? நான் ஏற்கனவே சொன்னேன், செந்தமிழர் சீமான் அவர்களை சுற்றி வரவு செலவு கணக்கு எல்லாமே பாக்கியராஜ். அதற்கடுத்து ராஜேந்திரன் மீசை வைத்து கொண்டு அருகிலே இருப்பார். அதற்கடுத்து நம்முடைய அருமை நண்பர், அன்புக்குரிய களஞ்சியம் சிவக்குமார். அதுக்கடுத்து இளைஞர் பாசறை பேச்சாளர் கிடும்பாவனம் கார்த்திக். அதற்கடுத்து பார்த்தால் நெல்லை சிவக்குமார். இப்பொழுது தேவாதான் லிங்குசாமி தேவர் வீட்டை பார்த்து கொடுத்தார். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாமியார் அல்லது ஜோசியக்காரரிடம் செந்தமிழர் சீமானை அழைத்து கொண்டு சென்றார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அப்புறம் ஜல்லிக்கட்டு ராஜேஷ், எல்லாவற்றுக்கும் மேலாக சாட்டை துரைமுருகன். இப்பொழுது அதே நம்முடைய மாவீரர் ஐயா பூலித்தேவருடைய பிறந்த நாளுக்கு வருகிற பொழுது அப்போவாது உணர வேண்டாமா? அப்பொழுதும் இசை மதிவாணனை பின்னுக்கு தள்ளி சாட்டை துரைமுருகனை முன்னிறுத்தி காட்டுகிறது. அதைவிட பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், ஸ்ரீவைகுண்டம் எங்கள் ஊர் தான், பக்கத்து ஊர், சுரேஷ் தேவர். அவர் எந்த நேரத்தில் அங்கே வருகிறார், எந்த நேரத்தில் சீமான் அங்கே செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய அன்பு தம்பி நெல்லை சிவக்குமார் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் இணைந்து பேசி மிகச்சரியாக, யார் அந்த சிறுவை சுரேஷ் தேவர், அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர், சுபாஷிசமே இங்கே தீர்வு என்று முழங்கி கொண்டிருப்பவர், பல்வேறு கொலை வழக்குகளே தொடர்புரை என்று குற்றம் சாட்டப்பட்டவர், சிறையிலே இருந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 100 ஆண்டுகள் கடந்து மருத்துவமனையிலே கடைசி கட்டத்தில் இருக்கிறார். அவரும் அதே சுரேஷ் தேவர் தெருவை சார்ந்தவர் தான், உறவுக்காரர் தான். ஆனால் அவர் இந்திய நாட்டின் விடுதலைக்காக 8 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே வாடியவர், அப்பழுக்கில்லா தலைவர், நேர்மையின் சிகரம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சாதி சமய எல்லைக்கோடுகளை கடந்து எல்லா தமிழர்களும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்திய அளவிலே பாராட்டக்கூடிய நிலைக்கு தன் வாழ்வை உயர்த்து கொண்ட மாமனிதர் ஐயா நல்லக்கண். அவர் 8 ஆண்டு சிறையில் இருந்தார். ஆனால் நம்முடைய சுரேஷ் தேவர் சிறையில் இருந்திருக்கிறார். ஏன் இருந்தார்? செந்தமிழர் சீமான் அவர்களே, தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த வந்தவர்களே, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று முழங்கியவர்களே, நீங்கள் சுரேஷ் தேவரை வாரி அரவணைத்து ஆறத் தழுவியது ஏன்? என்ன நோக்கம்? பல கொலை வழக்குகள் இருக்கு, அவர் மீது அறம்பெயர் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு. எங்கள் உறவினர் கொலை வழக்கிலே அவருடைய பெயர் அடிபட்டது, அதற்காக அவர் சிறைக்கெல்லாம் சென்றார். அப்படியானால் அவரை சந்திக்க வேண்டிய அல்லது கை கொடுக்கக்கூடிய, ஆற தழிவு நிற்கக்கூடிய காட்சிகளை எடுத்து ஏன் வெளிப்படுத்த வேண்டும்? எனவே தான் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சியாக நடத்த வேண்டும். அதை நாம் முக்குலத்தோர் கட்சியாக நடத்தக்கூடாது. நான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், மதிப்பிற்குரிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா. ஏனென்று சொன்னால், இதே தைலாபுரம் தோட்டத்தில் தான் முதலில் செந்தமிழர் சீமான் அவர்களை
2008-09 காலகட்டத்திலே சந்தித்து அறிமுகமாகி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம். இன்றைக்கு ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். வன்னியகுல தமிழர்களுக்காக அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பிலே 15 விழுக்காடு இடப்பங்கீடு வேண்டும். இடைக்காலமாக 10.5 விழுக்காடு இடப்பங்கீடு எங்களுக்கு கிடைத்தது என்கின்ற அல்லது கிடைக்கச் செய்கின்ற அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக வன்னியகுல தமிழர்களுக்கு 20 விழுக்காடு பங்கீடு வேண்டும் என்ற இலக்கை வைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக வன்னியர் சங்கத்தை கட்டி அமைத்து பிறகு அதுவே பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாகி அனைத்து தரப்பு தமிழர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய, களமாடக்கூடிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி. ஆகையினால்தான் ஒரு தமிழர் தலைமை, தூய தமிழர், மண்ணின் மைந்தர், பூர்வக்குடி தமிழர், வேளாண்குடி தமிழர் தலைமை என்ற அடிப்படையில் என் போன்றவர்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் சுரேஷ் தேவரை சந்திக்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வந்தது என்பதுதான் இப்பொழுது நம்முடைய வினா. இந்த 10.5 விழுக்காடு இடப்பங்கீட்டு உரிமைக்காக நெடுங்காலமாக தமிழின பொருள் மருத்துவ ஐயா அவர்கள் போராடி வருகிறார். ஒரு தேர்தல் கூட்டணி தேவைக்காகவது நாம் அதை நிறைவேற்றி கொடுப்போம் என்று கடந்த ஆட்சியிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி 10.5 விழுக்காடு இடப்பங்கீடு கொடுத்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லத்திலே வந்து விருந்து சாப்பிட்டு விட்டு கூட்டணி அமைத்தார்கள். அது வேறு செய்தி. ஆனால் அந்த 10.5 விழுக்காடு கூட கொடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றவர் யார்? கருணா என்கின்ற முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நகைச்சுவை நடிகர். நகைச்சுவை நடிகர்லாம் அவர்கள் நகைச்சுவை நடிகர்களாக திரையில் முகம் காட்டுவதற்கு முன்னால் என்னென்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் கோடம்பாக்கத்தை கேட்டால் விலாவாரியாக சொல்லுவார்கள் கோடம்பாக்கத்து மக்கள். அப்படி பல செய்திகள் இருக்கு. அப்படிப்பட்ட கருணா என்கின்ற அந்த நகைச்சுவை நடிகன் தான் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வன்னியகுல தமிழர்களுக்கு 2 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெருங்குடி தமிழ் தேசிய மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இடப்பங்கீடு 10.5 கொடுத்ததை எதிர்த்து வழக்கு போட்டு அந்த வழக்கை, அந்த கோரிக்கையே நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பை பெற்றார். அவரை பார்க்கிற போதும் வாரி அரவணைத்துக் கொள்வது. அதுபோல்தான் மதுரையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு ஒரு பெரிய நூலகம் கட்டினார்கள், கட்டத் தொடங்கினார்கள், திட்டமிட்டார்கள். அது யார் பெயர்களே என்றால் திராவிட மாடல் ஆட்சிக்கு வித்திட்ட ஐயா கலைஞர் கருணாநிதி பெயர்களே என்றார். உடனே நான் சொன்னேன், அங்கே 4வது தமிழ்ச்சங்கத்தை கட்டி எழுப்பி அந்த தமிழ்ச்சங்கமே இன்றைக்கு இருக்கக்கூடிய, அன்றைக்கு மதுரை பல்கலைக்கழகம், இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு வைத்திட்டு லட்சக்கணக்கான தமிழர்களை படிக்க வைத்த வள்ளல் பாண்டித்துரை அரசர் பெயரை வைத்தால்தான் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னேன். நம்முடைய தம்பி இன்றைக்கு செந்தமிழர் சீமானுக்கு அருகிலே தாடி வளர்த்து கொண்டு, கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு, ஏதோ பெரிய உளவுத்துறை அதிகாரி போல் வந்து கொண்டிருக்கிறாரே, நம்முடைய தம்பி முத்துப்பாண்டியிடம் சொன்னேன். அதே போல் தம்பி இயக்குனர் களஞ்சியத்திடம் சொன்னேன், அண்ணன் கவனத்தை கொண்டு செல்கின்ற. அதுல எல்லாம் கவனம் செலுத்தலை. ஆனால் இந்த நூலகம் கட்டி முடித்த பிறகு, திறப்புலா நடத்தின பிறகு நம்முடைய செந்தமிழர் சீமான் சொல்கிறார், பாண்டித்துரை தேவர். நான் பாண்டித்துறை அரசர்னு சொன்னேன், வள்ளல் பாண்டித்துறை அரசர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இவர் பாண்டித்துறை தேவர் பெயரை வைத்திருக்கலாமே. சரி, திருச்சியில் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்க, அதில் வந்து கரிகாலன் பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டியதானே? எதுவுமே தானாக சொல்வதில்லை. இப்பொழுது மதுரை வானூர்தி நிலையத்திற்கு, அது நீண்ட காலமாக இருக்க அந்த சிக்கல், முக்குளத்தூர் சமுதாயம் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்கனார் பெயரை வைக்க சொல்கிறார்கள். அந்த வானூர்தி நிலையத்தை சுற்றி வாழக்கூடிய தேவேந்திரகுல மக்கள், அதற்கு நிலம் கொடுத்தவர்கள், கொடுக்க இருப்பவர்கள் பேரீக பெருந்தமிழர் இமானுவேல் சேகரன் பெயரை சூட்ட வேண்டும் என்று அவர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து அது நிலுவையில் இருக்கு, சிக்கலுக்குரியதாக இருக்கு. அதில் இப்போ நம்முடைய பச்சை தமிழன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர் பரப்புரையிலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த செய்திக்காக ஐயா முத்துராமலிங்கனார் பெயர் வைப்பதற்கு சாட்டை துறைமுறை வரிந்து கட்டி கொண்டு சாட்டை வலையிலே பேசி காணொளி போட்டார்.
அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை. நீ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாயே, அந்த மக்களுடைய உணர்வுகள் என்ன என்று புரியாமல், அங்கே இருக்கக்கூடிய சிக்கலின் ஆழம் தெரியாமல், எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு நீ எப்படி ஆதரவாக காணொலி போட்டா என்று கேட்க முடியவில்லை. இவர் நம்முடைய தம்பி உடனே அங்கே போய் மதுரையில் பாண்டிய நெடுஞ்செழியன் பெயரை வைக்க வேண்டும். புதிதாக இவர் குறுக்கு சால் ஓட்டுறார். ஏன் இமானுவேல் சேகரன் பெயர் வைக்க வேண்டும், அதுதான் முறை. அவர் சார்ந்த சமூக மக்கள் தான் அங்கே நிலம் கொடுத்திருக்கிறார்கள், இன்றைக்கும் நிலம் கொடுக்க இருக்கிறார்கள் என்று ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து சொல்ல வேண்டியதானே. அதை சொல்வதில்லை. ஆனால் இவருடைய போக்கு முழுக்க 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 அவரை சுற்றி இருக்கக்கூடிய, எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதன் ஆட்சியிலையும் சசிகலா வகையறாக்கள் சூழ்ந்து இருந்து அரசியலை முன்னெடுத்தார்களோ அதே போல்தான் இந்த சாட்டை துரைமுருகன் என்கின்ற அந்த கொண்டையங்கோட்டை மறவர் வகையறாக்கள் செந்தமிழர் சீமானை சுற்றி இருந்து அவரை அங்கேயும் நகர விடாமல் எங்கேயும் நகர விடாமல் பேச்சுக்கு தமிழ் தேசியத்தின் பெயரிலே இவர்கள் முழுக்க முழுக்க முக்குளத்தோர் அரசியலை நாம் தமிழர்கள் கட்சிக்குள்ளே திணித்து கொண்டிருக்கிறார்கள். தவிர வேற என்ன இருக்கு? இப்போ இறுதியிலே நாடு கடந்தும் சாதி வளர்க்கிற, சாதி என்றால் சமயம் என்றால் என்னோடு நிற்காதை ஓடு, தமிழ் என்றால் தமிழ் இனம் என்றால் தமிழ் நிலம் என்றால் தமிழ் ஈழம் என்றால் என்னோடு வந்து சேரு என்று சொல்லக்கூடிய முழங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாங்கள் கடல் கடந்தும் அயல் நாடுகளிலும் சாதி வளர்ப்போம், சாதி வெறி ஊட்டுவோம் என்று மலேசிய முக்குளத்தோர் சங்கம் நடத்துகிற கூட்டத்திற்கு அவர் மட்டும் போய்விட்டால் சாதி முத்திரை விழுந்துவிடும் என்று ஹுமாயூனையும் அழைத்து கொண்டு செந்தமிழர் சீமான் தூங்குகிறாரா அல்லது இயங்குகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆக நாம் தமிழர் என்கின்ற பெயர் தமிழர் தந்தை சிவா ஆதித்தனார் 27ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அங்கேயும் போய் சிலைக்கு மாற்று அரசியல் எல்லா கட்சி தலைவர்களும், எல்லா சாதி சங்க தலைவர்களும், எல்லா சமுதாய சங்க தலைவர்களும் போய் மாலை போடுகிற போது இவரும் போய் வரிசையான, ஏன் அது வேற ஒரு சிலை நீங்கள் வைக்க வேண்டியது தானே. திரள் நிதி திரட்டி தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார், அவர் தான் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கியவர், எங்களுக்கு நாம் தமிழர் பெயரை தந்தவர், அவருக்கு எங்கள் ராவணன் குடிலே ஒரு சிலை வைப்போம். ஒரு சிலை வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நேரமாகும்? அதை செய்யாமல் மாற்று அரசியல் திராவிடத்திற்கு மாற்று, இந்தியத்திற்கு மாற்று, இந்துத்துவாவுக்கு மாற்றுன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனும் மாலை போடுவார், சரத்குமாரும் மாலை போடுவார், அரிநாடாரும் மாலை போடுவார், சாதி சங்க தலைவர்களாம் மாலை போடுவார், நாங்களும் ஆதித்தனாருக்கு மாலை போடுவோம். அந்த வரிசையில் காத்து கடந்து மாலை போடுகிற அந்த காட்சியும் எழுத்து ஊடகங்களிலே காட்சி ஊடகங்களிலே வரும். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் தேசியம்தான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று முழங்கிவிட்டு அதற்காக இளைஞர்களை கட்சியில் ஈர்த்து இணைத்துவிட்டு நாங்கள் அயல்நாடு சென்றும் சாதி வளர்ப்போம் என்று இப்போ முக்குளத்தோர் சங்கத்தை அணுகி அங்கே நிகழ்ச்சி எடுக்க சொல்லி, அது மட்டுமல்ல, நீங்களே இப்போ கிறித்தவர்கள் ஒரு கூட்டம் போடுகிறார்கள், அங்கு போய் கிறித்தவர்கள்லாம் எனக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும், அதற்கு கேள்வி கேட்டு அங்கே ஏட்டிக்கு பூட்டி விடை சொல்லி, அதேபோல் இஸ்லாமியர்கள் கூட்டம் போட்டு இஸ்லாமியர்களாம் எனக்கு வாக்களிக்க வேண்டும், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர்களாம் சாத்தான்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னதில் மறந்துவிட்ட வாக்களிங்கள் என்று சமய கூட்டங்கள் ஒரு மாதிரி. இங்கே சாதி சங்கங்கள் அயல்நாட்டில், தமிழ்நாட்டில் கூட ஏதோ போய் தொலைதுன்னு விட்டு தொலைச்சிட்டு போகலாம், அயல் நாட்டிலும் போய் சாதிக்குடி நாட்டுவோம் என்றால் என்ன தமிழ் தேசியம், என்ன நாம் தமிழர், உங்களுடைய இலக்கு என்ன, விடை சொல்ல வேண்டும் செந்தமிழர் சீமான். நன்றி, வணக்கம்.